தேரிழந்தூர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாய் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றியவனாக எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசியை வேண்டியவனாக ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழாவையும் அதை ஒற்றி சமய நல்லிணக்க மாநாடாகவும் நடத்த திட்டமிட்டு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அவையினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணியத்திற்குரிய மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அஹமது இப்ராஹிம் மிஸ்பாயி பாஜில் ரசாதி தேவபந்தி அவர்களே, அப்படிதானே முதல் அமர்வா ரெண்டாவது அமர்வு தானே, மாவட்ட ஜமாத்துடைய தலைவர் ஜலாலுதீன் ஆலிம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜலாலுதீன் ஹசரத் மன்பை அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற தமிழகம் அறிந்த சிறந்த பேச்சாளரும் மார்க்க அறிஞருமான மௌலானா மௌல்வி சிராஜுதீன் அகமது ரஷாதி ஆலிம் அவர்களே, மாவட்ட மாநில ஜமாத்துல் உலமாவுடைய சபையின் தலைவர் எங்கள் நெஞ்சம் நிறைந்த மௌலானா மௌல்வி ஹாஜா மைனுதீன் பாக்கவி அவர்களே, மற்றும் அருமையான ஒரு மனித நேயத்தை போற்றக்கூடிய அளவிற்கு சிறந்த உரையை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற அருள் சகோதரர் ஸ்டீபன் சபரிஸ் ராஜ் அவர்களே, வருகை நிற்கின்ற மாவட்ட அரசு காஜி மௌலானா மௌல்வி சலாஹுதீன் ஜமாலி ஹசரத் அவர்களே, மேடையிலே நிரம்ப இருந்து கொண்டிருக்கின்ற ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாவட்ட நிர்வாக பெருமக்களே, வருகின்றிருக்கின்ற உலமா பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி, பெருமானாருக்கு விழா என்றால் அது உள்ளபடியே ஒரு சமுதாய நல்லிணக்க விழாதான். பெருமானார் சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்குள்ள தூதராகத்தான், அல்லாஹ்வுடைய ஹபீபாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பேருபகாரம். அவர்கள் பெயரை சொன்னாலே அது நல்லிணக்கத்தினுடைய பெயர்தான். அவருடைய போதனைகள் எல்லாம் மனிதனை போற்றக்கூடிய போதனைகள் தான். ஒன்றுபட்ட மனிதர்களாக ஓரிரையை வணங்குவது மட்டுமல்லாமல் அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையிலே இருந்தாலும் கூட மனித நேயத்தை உலகத்திலே விதைத்த பேருபகாரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஒரு நிகழ்வை கூறி நான் விடைபெறுவேன். 2002 என்று நினைக்கின்றேன், ஒரு சமய நல்லிணக்க யாத்திரையை ராமேஸ்வரத்தில் இருந்து துவங்குவது என்று தீர்மானித்து அந்த யாத்திரையினுடைய துவக்கமாக அன்று ராமேஸ்வரம்
கோவிலுடைய கும்பாபிஷேக விழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றதற்கு அங்கே வருகின்றிருந்த காஞ்சி சங்கராச்சாரிய அவர்களை சந்தித்து மனித நேயம் என்பது புதிதாக இந்த மண்ணிலே உதித்த ஒன்றல்ல. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெற்ற பிச்சிலங்கள் தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித கோடிகள். இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது, கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்கின்றது, இந்து சமுதாயமும் ஏற்றுக்கொள்கின்றது. சிவனுடைய பாதி பாகம்தான் உமையா என்று சொல்லக்கூடிய சக்தியாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக முப்பெரும் மதங்களும் போற்றக்கூடிய ஒரு தாய் தந்தையினுடைய பிறப்பிலைகளை தான் மனிதர்களாக உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிலே ஏற்றத்தாழ்வுகள் மதத்தால் ஏற்பட்டிருந்தாலும், மொழியால் ஏற்பட்டிருந்தாலும், உணர்வுகளால் ஏற்பட்டிருந்தாலும், ஒரு தாய் தந்தையுடைய பிள்ளைகள் என்பதிலே நாம் ஒன்றுபட்டிருக்கின்றோம். இதை எங்களுடைய வேதம் ஒத்துக்கொள்கின்றது. வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. ஆக அந்த அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய பல பகுதிகளிலே இந்த போதனையை ஏற்றுச் செல்கின்றோம். இது உங்களுக்கு ஒப்புடையதாக இருக்கின்றதா என்று நாங்கள் கேட்டபொழுது சரியான வார்த்தை சொன்னீர்கள். சரியான தீமை எடுத்துக்கொண்டு நீங்கள் நாட்டிலே வலம் வருகின்றீர்கள். மனித நேயம் போற்றப்பட வேண்டும், மனித ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வாழ்த்தினார்கள். அது மட்டுமல்ல, குன்றக்குடி அடிகளாரிடம் அவர்கள் நாங்கள் எங்களுடைய பயணத்திலே தொடரும் பொழுது அவருடைய மடத்திலே சந்தித்த போது இதே வார்த்தையை சொன்னபோது வாழ்த்துக்கள் அப்படி என்று எங்களுடைய பயணத்தினுடைய ஒரு பகுதியிலே அவரும் தொடர்ந்து வந்த வரலாறை நாங்கள் கண்டோம். ஆக இது இன்று நேத்தல்ல, உலகம் தோன்றியதில் இருந்து உலகம் அழியும் வரை இந்த கான்செப்ட், இந்த சத்திய வாக்குகள் உண்மையானது. இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே தோன்றிய மார்க்கம் அல்ல. ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை அவர்கள் அனுப்பிய தூதர்கள் 1,00,000 சொச்சம் நபிமார்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைதான் இஸ்லாம். அதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுதான். எல்லோரும் ஏற்றுக்கொண்டவர் ஒரு இறைவன் தான். ஆக அந்த ஒரு இறைவனை போற்றி வணங்கக்கூடியவர்கள்லாம் கொள்கையால் மாறுபட்டிருக்கலாம், இனத்தால் மாறுபட்டிருக்கலாம், வணக்க வழிபாடுகளால் மாறுபட்டிருக்கலாம், பேசும் மொழியால் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் ஒரு தாய் தந்தையினுடைய பிள்ளைகள், ஒரு தாய் தந்தையினுடைய பிறப்பால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் சகோதர வாஞ்சைகளாக இந்திய துணைக்கண்டத்தில் போற்றக்கூடிய மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழகத்திலே நாம் போற்றுகின்றோம் என்றால் இதற்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. முதல் மனிதர் என்று சொன்னமே அவருடைய பிறப்பிடமே தமிழகம்தான். ஆக இது இந்திய முழுமைக்கும் அல்ல, உலகம் முழுமைக்கும் மனிதத்தை போற்றக்கூடிய ஒரு பெரிய மார்க்கத்தை தமிழகம் உருவாகியிருக்கின்றது. அதுதான் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக மனித நேயத்தை, சமுதாய ஒற்றுமையை, சமஜன்மையை பாதுகாக்கக்கூடிய மாநிலமாக இந்த மாநிலம் தெரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய பெருமை நமக்கு எடுத்திருக்கின்றது. அந்த பெருமையின் அடிப்படையிலே சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்குள்ள முயற்சியை மேற்கொள்வோம். அதை ஏற்படுத்தி கொண்ட ஜமாத்துல் உலமா சபைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.